எல்லாம் தமிழர் தான் இருக்காங்க. நான் பார்த்த அளவில் ஒருத்தரையுமே இந்த இவர் தமிழ் தமிழ் ஏ அதே மாதிரி இந்த அவகோடா வந்து ஒரு சிங்கள நாட்டிலேருந்து வந்திருக்கு மெனி யாழ்ப்பாணம் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு ஏதுங்க இல்லை வேறு மாவட்டங்களுக்கு போகும். அப்படி தான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. யாழ்ப்பாணத்தை விட இங்கே மலிவோ இல்லை இங்கே இருக்கிறத விட யாழ்ப்பாணத்தில் மலிவு? யாழ்ப்பாணத்தில் மலிவு. யாழ்ப்பாணத்தில் மலிவு இங்கே விட இங்கே தானே. அதான் தம்புள்ளையிலேருந்து வந்து அங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது, கொஞ்சம் விலை கூடவே தான் தருவீங்க. அந்த மஞ்சள் தர்பூசணி கேட்டேன். அப்படி 1 கிலோ மாம்பழம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயா. நுவரெலியால இருந்தும் பாரு அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வர மரக்கறி எல்லாம் வந்து இதில் வந்து மாறித்தான் அங்கால வரும். இந்த ஒரு துண்டுக்கு 50 ஒரு பேக்கு. அப்போ நார்மலாக நீங்கள் நல்ல உழைப்பு உழைப்பீங்க வேலை இருந்தால் இருக்கும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சரியாக தம்புள்ள மார்க்கெட்டில் நிற்கிறோம். தம்புள்ள மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே தெரியும், சரியான ஃபேமஸான மார்க்கெட் உண்டு. அதாவது யாழ்ப்பாணம், கொழும்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி எல்லா இடத்துலையுமே இருந்து பார்த்தீங்கன்னா தம்புள்ள மார்க்கெட்டுக்கு தான் வியாபாரிகள் கொண்டு வந்து சாமானை மொத்தமாக லோட் பண்ணிட்டு போகிற இடம். அதாவது லோட் பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பி தம்புள்ள மரக்கறி என்று சொல்லி எங்களோட ஊருக்கும் வரும், யாழ்ப்பாணத்துக்கு வரும் தம்புள்ள மரக்கறி என்று. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், என்ன எங்களோட ஊரானையும் விட விலை கூடவாக இருக்கும். அது அந்த மார்க்கெட் தான். அதாவது விடிய காலமாக 7 மணிக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக தம்புள்ள மார்க்கெட்டுக்கு முன்னே தான் நிற்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதை தான் இப்போ காட்ட போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாங்கள் கடைசியாக தேடி ஒரு தமிழ் ஐயா அவரால் தான் பிடிச்சிருக்கிறோம். ஒருத்தருமே தமிழாக ஏன்னா இப்போ தமிழாக்கள் இங்கே வார இல்லையா? இல்லை இப்போ இல்லை தமிழாக நிற்காங்க. எங்கே காணலையா? எல்லாம் தமிழர் தான் இருக்காங்க. நான் பார்த்த அளவில் ஒருத்தரையுமே இந்த இவர் தமிழ் அவர் தமிழ். இங்கே வந்து மார்னிங் எத்தனை மணிக்கு சந்தை ஓப்பன் ஆகுறது? 5 மணிக்கு. 5 மணிக்கு ஓப்பன் ஆனால் டைம் முடிகிற டைம் வந்து 29 மணி. அது வரைக்கும் அந்த மார்க்கெட்டிங், அதாவது சேல்ஸ் பண்ணுறவையா இல்லாட்டி மற்ற இடங்களுக்கு மாற்றுறதுக்காக மட்டும் பாருங்க. எல்லா வியாபாரமான யாழ்ப்பாணம் எல்லா இலங்கம் பூரா இங்கே வருவாங்க. இலங்கை பூரா இருக்கிற வியாபாரி மாதிரி எல்லாருமே வருவாங்க. அந்த வேலை கண்டும் இருக்கிறாங்க, அந்த லோட் அடிக்கிறது கண்டுமே இங்கே மார்க்கெட் அடியே வச்சு இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த நாட்டம் இருக்காங்க. அந்த டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாரும். அது உங்களுக்கும் இருக்கா? எனக்கு இல்லை, நான் போட மாட்டேன். நீங்கள் அப்போ மட்டும் தான் இது சபாபதினா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பெரிய வேலை செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தை விட இங்கே மலிவோ இல்லை இங்கே இருக்கிறத விட யாழ்ப்பாணத்தில் மலிவு? யாழ்ப்பாணத்தில் மலிவு இங்கே விட இங்கே தானே. அதான் தம்புள்ளையிலேருந்து வந்து அங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது, கொஞ்சம் விலை கூடவே தான் தருவீங்க. குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு திறந்து 9 மணிக்கு பூட்டு வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா சபாபதி, அதாவது எல்லாருக்குமே பெரிய ஒரு முதலாளி மாதிரி என்ன இந்த வேலை செய்கிற எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக இப்போ இங்கே எத்தனை வாகனங்கள் ஒரு நாளைக்கு வந்து மாறிக்கொண்டு? ஒரு 5000 போல வரும். இன்னைக்கு வரும், இந்த நாளில் குறவு. இந்த மரக்கறி குறவு தான். மரக்கறி குறவு. இப்போ யாழ்ப்பாணம் சாமான் வர சுற்றி கொஞ்சம் இருக்கு, இல்லாட்டி அதுவும் இல்லை. யாழ்ப்பாணம் நுவரெலியால இருந்தும் பாரு எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இலங்கை பூரா இருக்கிற சாமான் வரும். அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வர மரக்கறி எல்லாம் வந்து இதில் வந்து மாறித்தான் அங்கால வரும். இந்த தம்புள்ள வந்து சென்டரில் இருக்கிறதால வந்து எல்லா கடைகளுக்கும் இறக்குவாங்க. ஒரு கடைக்கு ஒவ்வொரு கடைக்கும் இறக்குவாங்க. இப்போ இந்த கடைக்கு ஒரு 20 மற்ற கடைக்கு 50 அப்படி தான் அங்கே ஆர்டர் பண்ணி அங்கே போட்டு கடை நம்பர் அடிச்சு இந்த கடைக்கு திரும்பி இந்த கடைக்கு திரும்பி அப்போ இந்த வழிக்காரங்க வந்து இறக்குவாங்க. அப்போ ஓகே, இது இங்கேருந்து யாழ்ப்பாணம் வரும், இங்கேருந்து நுவரெலியாவும் திருவோணமலை போகும். அப்படி தம்புள்ள தம்புள்ள மரக்கறி இங்கிட்ட நிற்கும்போ கொழும்பு திரும்ப எல்லாம் வராங்க. எல்லா 25 மாவட்டங்களுமே 25 மாவட்டங்களுக்குமே இங்கேருந்து மரக்கறி போகுதுன்னா. இப்போ வந்து நாங்கள் வந்து மாம்பழங்கள் அதுகள் எல்லாம் இங்கே இருந்து வரத்தால தான் எங்களோட ஊரில் விலை. இங்கே நார்மலாக என்ன விலை விற்கிது? மாம்பழம் விலை இப்போ 3000. கருத்த குழம்பெல்லாம் 400 போகுது ஒரு கிலோ. கருத்த குழம்பு 3000 கிலோ, 3000 ரூபாய் கிலோ. நீங்கள் 400 கொடுப்பிட்டு அங்கே நியாயம் தானே. வாகனம் கூலி அது பார்க்கும்போது 400 ரூபாங்க, 3000 ரூபாய்ங்க. நீங்கள் எத்தனை வருஷமா ஐயா இங்கே வேலை செய்ய? நான் பிறந்த இங்கே தான். பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான் வேலை செய்யுங்க. நீங்கள் இங்கேயே இருக்கிறதோ? இங்கே என் வீடு பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் நிறைய வாகனங்கள் வந்து வேலை செய்யுங்க.
சரி, வேறு ஏதாவது சந்தையை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு. வேற ஒரு என்ன சொல்ல இருக்கு, ஏதாவது சொல்லத்தான். இப்போ இவ்வளோ பெரிய சந்தை, இலங்கையிலேயே தான் பெரிய சந்தை நினைக்கிறேன். என்ன நடு சென்டர் தானே இலங்கையிலே, நடு சென்டர். அப்போ யாழ்ப்பாணம், மடக்களப்பு, ஓட்டமாவடி எல்லாம் வராங்க. எல்லாம் வரும். இல்லைங்க பூரா இருக்கிறாங்க. இந்த ஒரு கொழும்பு பக்கத்து இருக்கணுங்க, மீகமும் நீர்கொழும்பு அந்த பக்கத்துலவும் வராங்க. வாகனங்களில் வாழ வைப்பேன் வந்து அவையே வேறு ஏற்றுறதுக்கு ஆக்களை கொண்டு வந்து ஏற்றிடலாது. அப்படி ஏற்றுறது இல்லை, ஏற்றுறது இல்லை. இங்கே இருக்கிறாங்க தானே கூலிக்காரங்க. உங்களுக்கு எவ்வளோ லோட்டு கண்டி இருக்கா, இல்லாட்டி இந்த வாகனத்துக்கு இல்லை இல்லை. இப்போ நான் துணி வண்டியில் ஒரு துணி இருக்குன்னா 50 ரூபா ஒரு துண்டு. யாழ்ப்பாணம் சாமான் சரி, யாருக்கு சாமான் சரி, வண்டியில் ஒரு துண்டுக்கு 50 ரூபா ஒரு பேக்கு. அப்போ நார்மலாக நீங்கள் நல்ல உழைப்பு உழைப்பீங்க. வேலை இருந்தால் உழைப்போம். வேலை இருந்தா இப்போ நம்மளுக்கும் ஓடுற மாதிரி இழப்பு, ஓடுற மாதிரி உழைப்பு. இப்போ நீங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ நார்மலாக ஏற்றுவீங்க? நார்மலாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2000 3000 அப்படி 2000 3000 காசுக்கு. அதுக்கு மேலே சாமான் வந்தால் ஒரு 10,000 கேட்டலாம் ஒரு நாளைக்கு. இது கஷ்டம் தானே. என்னன்னா 50 கிலோ 60 கிலோ சாமான் தானே என்ன ஏற்றுறது. இப்போ எனக்கு 66 வயசு. 66 வயசு. உங்களுக்கு அப்போ மிளகாய் எல்லாம் முதுகில் வச்சு ஏற்றினா எரியும். என்ன நீங்கள் துணி வச்சிருக்கேன். இதில் ஏற்றி கொண்டு போய் ஏற்றுறாரு. கடையில் இருக்கிற இங்கே வேறு வாகனம் கொண்டு வந்து இருக்கிறத நீங்கள் வேறு வாகனத்துக்கு ஏற்றி நீங்கள் பில் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா நான் ஏற்று இல்லை. இன்னும் வரைக்கும் போக சொன்னால் கொஞ்சம் போகும். சாப்பிடணும் அப்படி தான். இப்போ இவங்க கொண்டாந்து இப்போ இங்கே உள்ளே போயாதாட்டிக்கு எங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தோடனே நம்ம அந்த கடை கொண்டு போடுவோம், வண்டியில் கொண்டு ஏற்றி கொடுப்போம். இந்த லொரி வந்து இப்படி நின்றுச்சேன்டா இங்கே இருக்கிற சாமான், இதுக்கு இருக்கிற சாமான் முழுக்களையும் கடைக்கு அடிக்கிறாங்க. இந்த கடை இறக்காட்டி அந்த கடைக்கு டக்குன்னு கொண்டு போகணும் தானே, அது வைக்கணும் தானே. கடையிலையும் இல்லாட்டி கடையில் இருந்து வேறு இடத்துக்கு ஏற்றணும். கடையில் வேண்டாக்களை வேறு இடத்துக்கு ஏற்றணும். வாகனத்துக்கும் பார்க்கிங் காசு இருக்கும். இது உள்ள வாகனம் எல்லா வாகனங்களும். அப்போ இந்த 4 கட்டிடம் இருக்குது போல. என்ன 4 கேட்டு, 4 இல்லை 6 கேட்டு இருக்கு. 6 கேட்டா? அதுக்கு 2 இருக்குது, இங்கிட்டு 4 இருக்குது. கடைகள் எல்லாம் அரசாங்கத்தினால குத்தகை கடத்தினது. அரசாங்கத்துக்கு எல்லாமே சிங்கள பேரில் இருக்குது. நான் தமிழ் கடை எதுவும் பார்த்தேன்னா ஒன்றுமே இல்லை. தமிழ் கடை இருக்குது. என்ஆர் கடை தமிழ் கடை, அவ்வளோதான் இருக்குது தமிழ் கடை, வேறு ஒன்றும் இல்லை. சரி, எங்களோட கதைச்சதுக்கு நன்றி. ஓகே, வணக்கம். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்டாக இருக்கணும். அதாவது பழங்கள்லாம் நிறைய இந்தியாவில் இருக்குது. மரக்கறி மார்க்கெட் அங்கால இருக்கணும். இந்த இங்கே பாரு, தேங்காய் இப்படி யாழ்ப்பாணத்தில் காண்றதே கஷ்டம். இப்படி தேங்காய் யாழ்ப்பாணத்தில் இப்படி தேங்காய் இல்லை, இங்கே இருக்குது பெரிய தேங்காய். இதுவும் கொச்சிக்கா இருக்கிறத திருப்பி அங்காள. அதாவது இந்த இடம் என்னதுக்கு ஃபேமஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, இலங்கைன்ற சென்டரில் அமைஞ்சிருக்கிறதால எல்லா மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மரக்கறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது யாழ்ப்பாணத்து மரக்கறி வந்து இங்கே இறக்கப்பட்டு கொழும்புக்கு போகும், கொழும்பில் இருக்கிறது வந்து இங்கே இறக்கி திருவோணமலைக்கு போகும். அப்படி நிறைய அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரங்கள் இங்கே நடக்கிறதால இந்த மார்க்கெட் நல்ல ஃபேமஸான ஒரு மார்க்கெட். பார்ப்போம், வெளியிலையும் போய் பார்ப்போம். இங்கே இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், இந்தியாவில் அதாவது வெங்காயம் தான் இந்தியாவில் ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மிளகறி ஏற்றி கொண்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் கொண்டு போகிறதுக்காக மிளகறி ஏற்றி கொண்டு. அண்ணா தமிழா சிங்கள் வா. ஏ அதே மாதிரி இந்த அவகோடா வந்து ஒரு சிங்கள நாட்டிலேருந்து வந்திருக்கு. மெனி யாழ்ப்பாணம் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றணும், இல்லை வேறு மாவட்டங்களுக்கு போகும். அப்படி தான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே போ மாம்பழத்தின் விலை சொல்லுவா அப்போ கிலோன்ட்டு
என்ன விலையாக இருக்குது? 1000 ரூபா கிலோ. 4 மாம்பழம். ஒரு மாம்பழம் 3000 ரூபா கிலோ. 1 கிலோ மாம்பழம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயா? வா அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் லேபர்ஸை வச்சுக்கணும். கொஞ்சம் இல்லை, ஒரு 100க்கும் மேற்பட்ட லேபர்ஸ் இருக்குன்னா இப்போ உங்களோட வாகனங்களுக்கு இப்போ நீங்கள் மரக்கறிகளை ஏற்றணுமெண்டா அங்கே இருந்து கூட்டி கொண்டு வர தேவையில்லை. ஒரு லேபரை பிடிச்சிங்கன்ட்டா அவரே உங்களுக்கு ஃபுல் லோட் பண்ணி விடுவார். அவருக்கு ஏற்ற பணத்தை நீங்கள் கொடுக்கணும். இங்கே இப்படி தான் அவர் இப்படி டிஷர்ட் போட்டிருக்கு, இங்கே காட்டுங்க. இப்படிப்பட்ட அந்த ஒரு நீலமும் சிவப்பும் சேர்ந்த டிஷர்ட்டோடு இருக்கிறேன். அவன் உங்களுக்கு தேவையான மரக்கறியை உங்களோட வாகனத்தில் ஏற்றி விடுக்கணும். அவைக்கான காசை நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிஞ்சாலையும் போவோம் உள்ளையும். வாழைக்குலையில் பார்த்தி எவ்வளோ மழை பெய்யுது. இது அப்படி இங்கே கத்தரிக்காய், தக்காளி, கத்தரிக்காய், அந்த மஞ்சள் தர்பூசணி கேட்டேன் அப்படி. அன்னாஸ் மஞ்சள் தர்பூசணி இருக்கு பாத்தி. எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களாக இருக்கிறது அலைங்களால் ஒருத்தரோடையும் கதைக்க முடியல. பார்ப்போம், தமிழ் மக்கள் இருந்தால் அவங்களோட அவையோட ஒரு கதைச்சி உங்களுக்கு வீடியோ ஒன்று காட்டுறோம், பார்ப்போம். முள்ளங்கியை பார்த்தீங்க, சரி மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். தமிழில் மார்க்கெட்டை மட்டும்தான் அவங்களுக்கு காட்டியிருப்போம். ஏனென்றால் தமிழ் ஆக்கள் ஒருத்தருமே இல்லை அவையோட கதைச்சி செய்யக்கூடிய மாதிரி எடுக்கிறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த தம்புள்ள பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சந்தையை உண்மையிலேயே விசிட் பண்ணி பாருங்க. எப்படியும் ஒரு 20 வரப்பு 30 வரப்பு இடத்துக்குள்ளே சந்தை நடந்து கொண்டிருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள், மற்றது பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கள மக்கள்லாம் நிறைய பேர் நிற்கணும். தமிழ் மக்கள் ஒருத்தரையும் காணக்கூடிய மாதிரி இல்லை. நீங்கள் எப்போயாச்சும் தமிழ் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டையும் பாருங்க, நல்ல ஒரு இடம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம்.